ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜேஎஸ் ஒர்க்ஸ். இன்றைக்கி முட்டை சால்னா, அதாவது சீக்கிரமாக தோசைக்கு ஒரு சாம்பார் வேணும்னா இந்த மாதிரி முட்டை சால்னா சீக்கிரமாக செஞ்சு நம்ம சாப்பிட்லாங்க. குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம். இது எப்படி பண்ணுறதுங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. விஜேஎஸ் ஒர்க்ஸ் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல ஒரு மசாலா மாதிரி அரைச்சிக்கலாம். அதாவது ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். இஞ்சி ஒரு சின்ன துண்டு, பூண்டு ஒரு 6 பல் 7 பல் வச்சுக்கலாம். கூடவே தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க, பெரிய தக்காளி. அதை கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கிட்டு புதினா தழை ஒரு 5-6, அதாவது கொஞ்சமாக ஒரு 2 இனுக்கு சேர்த்துக்கலாங்க. இதை நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ கூட அடுத்தது தேங்காய் துருவல். நமக்கு எந்த அளவு சால்னா வேணுமோ அந்த அளவு, அதாவது ஒரு 1/2 கப் அளவு நான் சேர்த்துருக்கேன். கூடவே பொட்டுக்கடலை மட்டும் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. 1/2 கப் அளவு, அதாவது உங்களுக்கு சால்னா அதிகமாக வேணும்னா ஒரு மூடி அளவு எடுத்துக்கலாம் ஒரு தேங்காயில். இதையும் நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேங்க. அவ்வளோதான். இப்போ ஒரு வானிலையில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிட்டேங்க. ஆயில் காஞ்சதும் நல்லா பிரியாணி மசாலா, ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை, ஒரு முக்கு, இப்போ லவங்கம் 2, கல்பாசி, ஒரு இலை, அவ்வளோதான். இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பொரியணும். பொரிஞ்சதும் ஒரு ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேங்க. பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் அடுத்தது சேர்த்துக்கலாம். எண்ணெயில் சேர்த்து அதை நல்லா செவக்க வறுக்கலாம். அது நல்லா பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. சின்ன வெங்காயம் போட்டால் நமக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்துட்டேன். நீங்கள் இல்லைன்னா பெரிய வெங்காயமும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி போடலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் அளவு வரட்டும். வந்ததும் இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூனு, காரத்துக்கு மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டேங்க. அடுத்தது மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாங்க. பெரிய ஸ்பூனாக இருந்தால் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக லைட்டாக தண்ணி விட்டு, அதாவது அடிப்பிடிக்காத அளவு தண்ணி விட்டு அதை கொஞ்சம் நேரம் குறைஞ்ச தீயிலேயே வதக்கலாம். அந்த பச்சை ஸ்மெல்லு போனதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல வெங்காயம், இஞ்சி, பூண்டு அந்த விழுது, இப்போ கொத்தமல்லி தழை, புதினா தழை, தக்காளி, இது அரைச்சதை இது கூட சேர்த்து கொஞ்சம் கெட்டியாக சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறி விடலாங்க. இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதங்கட்டும். மூடி போட்டு வதக்கலாம். பாருங்கள், இது நல்லா வெந்துருச்சு. வாசனை நல்லா வருது, சால்னா வாசனை வந்துருச்சு. இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் பொட்டுக்கடலை விழுதை கூட சேர்த்துக்கலாம். இதையும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு நமக்கு எந்த அளவு சால்னா வேணுமோ அந்த அளவு 1 டம்ளர் அளவு தண்ணி கூட சேர்த்துக்கலாங்க. 1 டம்ளர் 1.5 டம்ளர் அளவு சேர்க்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த டைமில் உப்பு சேர்த்தா நல்லா கரெக்டாக இருக்கும். இது சீக்கிரமாக குயிக்காக செஞ்சிடலாங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். விஜேஎஸ் ஒர்க்ஸ் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் முட்டை வேக வச்சு எடுத்துருக்கேங்க. 3 முட்டை. அதில் கட் பண்ணி இந்த எல்லோ எடுத்துடலாம். எல்லாம் மஞ்சக்கருவை எடுத்துட்டு வெள்ளைக்கருவை மட்டும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா வாசனையாக இருக்குது. நாங்கள் விட்ட ஆயில் மேலேயும் வந்துருச்சு. இப்போ அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை கூட சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு கொத்தமல்லி தழை தூவிக்கலாங்க. தூவிட்டு நல்லா கிளறி விட்டு இது இன்னும் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு வேக வைக்கணும். வச்சா நல்லா நமக்கு ஸ்மெல்லும் நல்லா வரும், டேஸ்ட்டும் நல்லா கொடுக்கும். இப்போ சால்னா ரெடி ஆகிடுச்சிங்க. நமக்கு ரொம்ப சூப்பரான வாசனையோட டேஸ்ட்டாக இருக்குது. இது முருகலான தோசைக்கும் நல்லாயிருக்கும், பரோட்டாவுக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். விஜேஎஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது. எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.